ஆண்டு நீங்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் உங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் உங்களுடைய பாடப்புத்தகத்திலிருந்து 5 மதிப்பெண் வினாக்களை நாங்கள் இங்கே தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோம் ஒரு வீடியோவாக. இந்த 5 மதிப்பெண் வினாக்கள் தொகுப்பு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நம்ம அந்த 5 மதிப்பெண் வினாக்கள் 10 வினாக்கள் கேட்குறாங்க. அந்த 10 வினாக்களில் ஒரு வினா மட்டும்தான் கட்டாய வினா. அந்த வினா எண் 42. அதை தவிர மீதி எல்லா வினாவையும் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு இந்த வினாக்களை போட்டு பார்க்கும்போது அட்டன் பண்ண முடியும். மேக்ஸிமம் 13 கொஸ்டின் இருக்குது. 13லேருந்து 9 கேள்வி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும் 5 மதிப்பெண் வினாக்களில். கட்டாய வினாவோடு சேர்த்து 10 வினாக்கள். இந்த 9 வினாக்கள் இந்த வினாக்களாகவே அதிகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அல்லது 1-2 வினாக்கள் வேறு மாடலில், இதே மாடலில் வேறு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களையும் நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே 2 மதிப்பெண் வினாக்களுக்கு நாம் ஒரு தொகுப்பு போட்டிருக்கிறோம். இந்த 5 மதிப்பெண் வினாக்களையும் நீங்கள் அதே மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான லிங்க் பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டிஎன் மேத்ஸ் மேட் ஈஸி அப்படின்ற யூடியூப் சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 மதிப்பெண் வினாக்கள் தொகுப்புக்கு அப்புறம் நம்ம மாதிரி தேர்வுகள் அடுத்து தேர்வுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறோம். அதனால் அந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு சேரணும்னு சொன்னால் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே பெல் பட்டன் அழுத்தி அதில் ஆல் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள். அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்ப எக்ஸாம் நேரத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த தேர்வு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தேவையான டிப்ஸ் நிறைய இதில் நம்ம கொடுக்கலாம். இந்த 5 மதிப்பெண் வினாக்களில் எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எடுத்துக்காட்டு கணக்கில் இருக்க அதே மாதிரியில் பயிற்சியிலையும் கணக்குகள் இருக்கும். நம்ம அங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத அப்படி தான் பண்ணியிருக்கிறோம். முதல்ல எடுத்துக்காட்டு கணக்குகள், அதுக்கப்புறம் அதே பாடத்தில் பயிற்சி கணக்குகள் இப்படி கொடுத்துருக்குறோம். ஒரு சில கணக்குகள் ஒரே ஒரு கணக்கு தான் கொடுத்துருப்போம். ஆனால் பயிற்சியில் நிறைய கணக்கு இருக்கும். அப்போ இது ஒன்று தான் வருமானு நினைக்க வேண்டாம். ஒரு மாடல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பயன்படுத்தி எப்படி நம்ம சூத்திரத்தை பயன்படுத்தி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி எத்தனை கணக்கு வேணாலும் நம்ம போட முடியும். அதனால் அடிப்படையாக ஒரு கணக்குக்கு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன நம்ம எடுக்கணும், அதுலேருந்து எப்படி நாம் சூத்திரத்தை எந்த சூத்திரத்தை பயன்படுத்தினா இதுக்கு நம்ம விடையை கண்டுபிடிக்க முடியுன்ற அந்த பேசிக் டெக்னிக் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். கணக்கில் வேறு ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு கணக்குனாலும் நீங்கள் படித்து பாருங்கள். படம் தேவைன்னா படம் போடுங்க. படம் போட்டு படம் தேவைப்படுற கணக்கு படம் போடுங்க. இந்த வார்த்தையில் வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வேர்ட் ப்ராப்ளம்லாம் நல்லா தரவாக படிங்க. இந்த வேர்ட் ப்ராப்ளத்தை நல்லா தரவாக படித்து அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபார்மில் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கணக்காக நீங்கள் போட்டு பாருங்கள். ஏதாச்சும் 1-2 கணக்கு தான் நீங்கள் போடாமல் இருப்பீங்க. அந்த கணக்குகளை மட்டும் இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நம்ம அதையும் பயிற்சி பண்ணி போட்டுக்கலாம். இது பார்த்தோம்னா இந்த கணக்குகள்லாம் 80லேருந்து 90 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். 100 மார்க் வாங்குகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏற்கனவே நான் 2 மதிப்பெண் வினாக்களில் சொன்ன அதே கருத்து தான். இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கணக்கும் நம்ம இந்த தொகுப்பில் கொடுக்கல. இன்னும் நிறைய கணக்குகள் இருக்குது. அதனால் இந்த கணக்குகள் எல்லாத்தையும் பயிற்சி எடுத்து முடித்த பிறகு நீங்கள் அந்த கணக்குகளை போட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக, ஏன்னா இதுலேருந்து நிறைய ஐடியா கிடச்சிருக்கும். அதை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த அந்த மீதமுள்ள கணக்குகளை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் முதல்ல இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கக்கூடிய கணக்குகளை நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த கணக்குகள் எல்லா கணக்கையும் போட்டு பார்த்த ஒரு மாணவனுக்கு புதிதாக எந்த கணக்கு கேட்டாலும் போடக்கூடிய ஒரு தைரியம், தன்னம்பிக்கை நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் ஒவ்வொன்றையும் போட்டு பாருங்கள். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குமானால் இந்த யூடியூப் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான பதிலை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு இந்த தேர்வு முடிகிற வரைக்கும் நிறைய புதிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேர்வுக்கு போகும்போது எந்தவித பதட்டமும் இல்லாமல் உங்கள் தேர்வை எழுதி நல்ல மதிப்பெண்களை வாங்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும்.
அது அதை செய்யுங்க. நல்ல மதிப்பெண்களோடு நீங்கள் வெளியே வரலாம். நன்றி.